சிரேஷ்ட அரசியல்வாதி எம்.எச். சேகிசதீன் நேற்று காலமானார் என்பதான செய்தினை தினகரன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. இது குறித்தான தகவல் பற்றி நாங்கள் அவதானத்தினை செலுத்தும் போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபக தவிசாளராகவும் சிரேஷ்ட அரசியல்வாதியாகவும் இலக்கியவாதியுமான எம்.எச். சேகிசதீன் அக்கரைப்பற்றில் நேற்று இவ்வாறு காலமாகி இருக்கிறார். 1944 மே 12 பிறந்த இவர் தனது 80வது வயதில் அவரது சொந்த ஊரான அக்கரைப்பற்றில் காலமாகி இருக்கிறார். தீவிர சமூக அரசியலில் ஈடுபட்டவர், முஸ்லிம் உரிமைகளுக்காக அதிகம் குரல் கொடுத்த ஒருவர், இலக்கியத்துறையில் அதீத நாட்டம் காட்டியவர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் மர்ஹூம் எம்.எச். அஷ்ரஃபுடன் இணைந்து முஸ்லிம் காங்கிரஸை ஸ்தாபித்து வளர்த்தெடுத்ததில் பிரதான பங்களித்தவர். 1982 ஆண்டு சட்டக்கல்லூரியில் சட்டக்கல்வியை நிறைவு செய்து பின்னர் அரசியலில் ஈடுபட்டார். வடகிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவராக தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்தவர். ஊடக பிரதி அமைச்சர், ஏற்றுமதி அபிவிருத்தி பிரதி அமைச்சர் மற்றும் அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர் போன்ற பல்வேறு பதவிகளை வகித்திருக்கிறார். கவிதை எழுதுவதில் ஆர்வம் கொண்டவர். பல்வேறு நூல்களை எழுதியுள்ளதோடு அரசியலையும் கவிதைநயத்துடன் மக்கள் முன்கொண்டு சேர்ப்பதில் வித்தகராக விளங்கிய அவர் வேதாந்தி என பெயர் கொண்டு அழைக்கப்பட்டிருந்தார் என்பதும் இங்கே நாங்கள் குறிப்பிட வேண்டியது. எனவே இந்த புனைப்பெயர் கொண்டுதான் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். இலங்கை அரசியல் பேச்சாற்றல் மிக்க தலைவராக இருந்த எம்.எச். சேகிசதீனின் இழப்புக்கு அரசியல் தலைவர்கள் பிரமுகர்கள் பலரும் இரங்கல் வெளியிட்டிருக்கிறார்கள். அன்னாரின் ஜனாசா அக்கரைப்பற்று சின்ன பள்ளிவாசலில் மகரிப் தொழுகையின் பின்னர் தைக்கா நகர் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது என்றும் இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சேகிசதீன் அவர்களுடைய இழப்பு குறித்து பல்வேறு தரப்பினரும் தங்களது அனுதாப செய்திகளை தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் தனது அனுதாப செய்தியில், பிற்காலத்தில் இலங்கை முஸ்லிம்களின் சமூக அரசியல் வரலாறு எழுதப்படும் போது அதில் மறைந்த பன்முக ஆளுமையான வேதாந்தி சேகிசதீனும் இடம்பெறுவார் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் இவ்வாறு தனது அனுதாப செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழன் பத்திரிகை இது தொடர்பான செய்தியை கொண்டு வருகிறது. சில காலமாக தீவிரமாக நோய்வாய்ப்புற்றிருந்த நண்பர் சேகிசதீன் எம்மை விட்டு மறைந்து செய்தியடைந்து மிகவும் கவலையடைந்தேன். இலங்கை முஸ்லிம்களை பொறுத்தவரையில் எங்களது ஸ்தாபக தலைவர் மர்ஹூம் எம்.எச். அஷ்ரஃபின் அரசியல் பாசறையில் ஆரம்ப காலத்திலேயே பிரவேசித்து புடம் போட்டப்பட்ட ஒருவராக நான் அவரை காண்கிறேன். எங்களது மறைந்த தலைவர் அஷ்ரஃபின் சகவாசம் அன்னாருக்கு கட்சியை ஸ்தாபித்த ஆரம்ப காலத்திலேயே வாய்த்திருந்தது. அவருடன் ஒன்றாக பயணித்தவரான அவர் தலைவரிடதும் மக்களிடம் பாதுகாப்பிலும் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார். சூபித்துவ கோட்பாட்டினால் அதிகமாக ஈர்க்கப்பட்டிருந்தவர் தனிமைப்படுத்தலை மையப்படுத்தி தனது வாழ்விடத்தையும் சுற்றுச்சூழலையும் கூட தயார்படுத்திக் கொண்டிருந்தவையும் மக்களை வியப்படைய வைத்திருந்தது. எங்களை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்ற நண்பர் சேகிசதீனை எல்லாம் வல்ல அல்லாஹ் பொருந்திக் கொண்டு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அஹ்லா என்ற சுவன வாழ்வை அன்னாருக்கு வழங்குவானாக. அன்னாரின் பிரிவினால் துயரிட்டிருக்கும் மனைவி மக்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் அவரை நேசித்தவர்களுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் என்ற முறையிலும் தனிப்பட்ட முறையிலும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாக முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் இவ்வாறு கூற, ரிஷாட் பதீதீன் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் அவர்களும் தனது அனுதாப செய்தி இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார். முஸ்லிம் விடுதலை அரசியலில் மர்ஹூம் அஷ்ரஃபுக்கு நிகராக மிக பிரதான பாத்திரம் வகித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சிரேஷ்ட இலக்கியவாதியுமான எம்.எச். சேகிசதீனின் மறைவு சிறுபான்மை அரசியல் பரப்பில் பாரிய இடைவெளியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் இவ்வாறு தனது அனுதாப செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். இறைவனின் அழைப்பை மறுக்கும் சக்தி எந்த ஒரு ஆன்மாக்களுக்கும் இல்லை. எம்.எச். சேகிசதீன் சென்ற வழியில் என்றோ ஒரு நாள் நாமும் செல்வதற்கான இறை நீதியுடனேயே படைக்கப்பட்டிருக்கிறோம். இருந்தபோதும் அன்னாரது இழப்பு இந்த சூழலில் ஏற்பட்டிருப்பது முஸ்லிம் அரசியல் தலைமைகள் மற்றும் பிரதித்துவங்களை ஆட்டம் காண செய்திருக்கும் என நான் கருதுகிறேன். இருந்தாலும் அன்னாரின் சமூக விடுதலை தூதுத்துவங்களை எடுத்துச் செல்லும் பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிம் தலைமைகளுக்கும் உண்டு என எண்ணுகிறேன் என்பதாக அவர் இவ்வாறு தனது அனுதாப செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரத்தில் பிரதி அமைச்சர் முனீர் புலாஃபர் அவர்களும் தனது ஆழ்ந்த அனுதாபத்தை வெளிப்படுத்தியிருப்பதை தினகரன் பத்திரிகை இவ்வாறு செய்தியாக கொண்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில் கிழக்கு மாகாண மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான வேதாந்தி சேகிசதீன் திடீர் மறைவு கிழக்கு மாகாணத்துக்கு மாத்திரமின்றி இந்த நாட்டு முஸ்லிம் மக்களுக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனீர் புலாஃபர் தனது அனுதாப செய்தியில் இவ்வாறு கூறுகிறார். இது தொடர்பாக அவரது தனது செய்தியில் அரசினூடாக தான் சார்ந்த சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்து செயற்பட்ட ஒருவராக நான் வேதாந்தியை பார்க்கிறேன். சமூகத்தின் எழுச்சிக்காக தனது இறுதி மூச்சு வரை பாடுபட்டதோடு ஒருபோதும் சுயநலத்துக்காக சமூகத்தை காட்டிக் கொடுக்கவில்லை. சமூகத்தின் குரலாக பார்லிமெண்டத்தில் அவர் செயற்பட்ட அந்த நாட்களை நாம் ஒருமுறை மீட்டி பார்த்து படிப்பினை பெற வேண்டும். அன்னார் சமூகத்துக்காக மேற்கொண்ட நல்ல பணிகளை வல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தான் இந்த சந்தர்ப்பத்தில் பிரார்த்திப்பதாக பிரதி அமைச்சர் முனீர் புலாஃபரினால் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது.